திருமாவளவன் எழுப்பும் பூரண மதுவிலக்கை திமுக ஆட்சி ஏற்குமா, காங்கிரஸ் உடன்படுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. நேற்று என்னன்னு சொன்னால், இதுவரை திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, சிபிஐயும் சரி, சிபிஎம்மும் சரி, காங்கிரஸும் சரி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்குன்னு இருக்கா. அப்போ அது அதிமுக அல்லாத கட்சிகள் என்ன என்பதாக அவைகள் மோடி எதிர்ப்பாகவும் பாஜக எதிர்ப்பாகவும் கூர்மைப்படுத்துறதுக்கு உதவிச்சு, அந்த இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இவர்கள் எல்லாம் எப்போ வராங்கன்னு சொன்னால், ஏன்னா விசிகா சிபிஐ சிபிஎம்மை பொறுத்தவரை 2018 தான் திமுக தலைமையிலான கூட்டணியில், 2019, 2021, 2024 எல்லாம் வலுவாக உள்ளதற்கு முக்கிய காரணமானவங்க. அப்போ இந்தியா கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சிருக்கு, எதிர்கட்சி ஒன்றிணைய முடியும் பாருங்க, நாங்கள் சாதிச்சிருக்கோம் அப்படின்னு அவர்களுடைய காட்டுவதே இந்த தமிழ்நாடு இந்த கூட்டணி தான், திமுக தலைமையிலான இந்த கூட்டணி. அப்போ இப்போ கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராயம் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சா, 59 வரை பலி ஆயிடுச்சுன்னு சொல்லிப்பட்டு வருதா, 100க்கு மேற்பட்டவங்க எல்லாம் மருத்துவமனையில் இருக்காங்கன்னு வருதா. இது இந்த பிரச்சனையில் அப்படியே அதிர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான, இந்தியாவே இருந்திருக்கு உண்மையாகவே. தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய அளவுக்கு விவாதமாகும் பொழுது மாநிலம் எங்கும் என்ன விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரை நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம், திருமாவளவன் ஜீராமகிருஷ்ணன் பங்கேற்பு என்பதாக தினத்தந்தி போட, மதுவிலக்கு டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி திருமாவளவன் தலைமையில் விசிகாவினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வருகின்ற ஏட்டினுடைய தமிழ் ஏடு எடுத்து போட்டிருக்கு. இந்த அளவுக்கு பேசும்பொழுது என்ன, கேன் இல்லிசிட் லிக்கர் பி எராடிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் சிஎம் ரிசைன்ஸ் என்றெல்லாம் கேட்டதாக ஆங்கிலத்திலே அவருடைய பேட்டியெல்லாம் போட்டிருந்தாலும், உள்ளபடியே நேற்று உள்ள அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவருடைய உரையில் தான் முக்கியமாக நேரில் நான் 3 நாள் போய் அந்த கருணாபுரம் என்று சொல்லக்கூடிய எங்கு விற்க ஆரம்பித்ததோ மெத்தலின் சேர்ந்ததை, தலித் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுடைய அந்த மரணங்களை நேரில் பார்த்ததை அப்படியே முதல் சாவு சுரேஷுங்கன்னு ஆரம்பித்து விளக்குறார். விளக்கி சொல்லும் பொழுது பாதிக்கப்பட்ட தலித் மக்களுடைய குமுறல்கள் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இது ஒன்றும் இல்லைங்க, இது கலாச்சாரம் இல்லைங்கன்னு சொன்னதுனால என்ன வீட்டில் போய் வாங்கி வச்சுருந்தவங்கெல்லாம் போய் அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாங்க, அதனால் சாவு அதிகமாகிடுச்சுன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க என்பதையும் பதிவு செஞ்சார். அப்போ எதுக்கு இதுக்கு கலெக்டருக்கு இந்த வேலையான்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வியை கேட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னா, சாராய் கடையெல்லாம் மூடணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கோரிக்கை. முழுக்க அவங்க முக்கியமாக மீண்டும் மீண்டும் பேசுவது சாராய கடையை மூடணும் தான் என்பதை வலியுறுத்தி திருமாவளவன் பேச என்ன. அப்போ அதில் மறுபடியும் என்ன சொல்ல வர்றாருன்னா, மாதம் ஒரு ஆய்வு நடத்தி டாஸ்மாக் மூலம் அரசின் வருமானத்தை பெருக்க ஐஏஎஸ் அதிகாரியை பணியாற்ற வைப்பது மக்கள் விரோத செயல் இன்னும் திருமாவளவன் கருத்து என்பதையும் ஏடுகளில் வருது. நல்ல சாராயத்தை விற்பனை செய்யறதுக்கு ஐஏஎஸ் ஆபீசரை கூப்பிட்டு ஆய்வு நடத்துறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாக தான் அவர் பேசினார். அது மட்டும் இல்லை, அதாவது இந்த அரசாங்க சாராயம் நல்ல சாராயம், இதுக்கு பேர் கள்ளச்சாராயம்னு வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். எல்லா சாராயமும் ஒன்று தான் நமக்கு. அது கள்ளச்சாராயம் இருக்க டாஸ்மாக் இருந்தால்தான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும்லாம் சொல்வதெல்லாம் கதை என்பதையும் அம்பலப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் பூரண மதுவிலக்கு என்பதை வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் சொன்னார். அரசு கொண்டு வர வேணும், அரசு அப்படி கொண்டு வந்துட்டா கலாச்சாரம் பெருகிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அப்படி அது கொண்டு வந்தால் இந்த கள்ளச்சாரத்தை ஒழிப்பதில் காவல்துறை முழு கவனத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறதையும் சுட்டி விளக்கி சொன்னார். ஜி ராமகிருஷ்ணன் அதே சமயம் மார்க்சிஸ்ட் கட்சிக்காரர், அவரும் பூர்ண மதுவிலக்கை என்ன சொல்லி வலியுறுத்திட்டு தொலைநோக்கு பார்வையில் படிப்படியாக கொண்டு வரணும்னு அவரும் சொல்கிறாரு. இவ்வளவு நடந்துச்சா, இதெல்லாம் மக்கள் நல கூட்டணியிலே செஞ்சதுங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. இதே சமயம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் சொல்கிறாரு, நிவாரணம் வழங்குவதை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறார். அவர் அங்கே ஒரு மீனவர் குடியிருப்பு போனாங்க, மீனவருடைய உயிர் போனால் 3 லட்சம் தான் கொடுக்குறீங்க, கலாச்சாராயம் குடிச்சு சேர்த்தா 10 லட்சம் கொடுக்குறீங்க, அதனால உங்களுடைய இந்த இதை மறுபரிசீலனை செய்யணும்னு கூட்டணியில இருந்துட்டு. அப்போ இந்த பூர்ண மதுவிலக்கு என்பதை இப்போ முதன்மையாக பெருசாக வைக்கிறீங்களே என்னென்ன. டெல்லிக்கு சென்று இன்றைக்கு பதவி ஏற்கக்கூடிய விழுப்புரம் ஏன்னா விழுப்புரம் தானே சம்மந்தப்பட்டது என்ன, பக்கத்தில் கள்ளக்குறிச்சிக்கு. அதனால் அந்த எம்பி இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் போய் ரவிக்குமார்ட்ட நம்ம பேசினோம். அவர் என்ன சொல்கிறாரு, சசி பெருமாள் மரணம் நடந்தது இல்லைங்க, அப்போவே நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் அவருடன் இணைந்து இந்த பூர்ண மதுவிலக்காக நின்னவங்கங்க.
அப்படி இருக்கும்போது முதன்மைப்படுத்தினவங்க. ஆமா, அந்த மரணத்துக்கு எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்பமே அவர் வந்து பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒத்துக்கொண்டாரு, பேசினார். அதே சமயம் 2016 அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கல என்பதை ஊடகம் எல்லாம் அதெல்லாம் பூர்ண மதிவிலக்குனால குடிகாரங்க தான் வந்து ஓட்டு போடலாங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதையும் திமுக தலைமை ஓஹோ அப்படியா ஆமாம் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க என்பதாக சொல்லிவிட்டு, இந்த டாஸ்மாக் மூலம் வெறும்னா 40,000 கோடி 48,000 கோடின்னு ஆண்டுக்கு வருதா வருமானம்? இதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க கணக்கு. ஆனால் மனித வளத்தினுடைய இழப்பு என்பது எவ்வளவு பெருசு, பல மடங்கு அல்லவா? சமூக செலவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது திருமாவளவனும் விளக்கி சொன்னார், மனித வளம்னா என்னன்ட்டு, இந்த ஹியூமன் ரிசோர்ஸு. இது பல மடங்கு வந்து அது தவிர வந்து ஹெல்த்து ரிசோர்ட்டு பாதிப்பும் வருது. அதற்குள்ள செலவுலையும் சேர்த்து பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ செலவு என்பதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய பொறுப்பு, குடும்பத்தினுடைய பொறுப்பு முழுக்க முழுக்க பெண்கள் மேல விழுந்துருது. ஏதோ குடிகாரனா இருந்தா என்பதையும் நம்ம பார்க்குறோம். ஆமா, குடிகாரனா இருந்தா கூட வீட்டுல ஆம்பளைன்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப அதுவும் இல்லை அப்படிங்கும் பொழுது விதவைகளுடைய கூடாரமாக இந்த அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு அதனால போகிறது இல்லை தமிழ்நாட்டுக்காரங்க, தண்ணி அடிச்சுட்டு அதுமாரி இருப்பதுனால. அதனால தான் வடக்கிருந்து வர மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவங்கள்ட்ட அதை வச்சு புது பிரச்சனை இங்கே சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாகலாம் கிளம்புது என்பதனால் பூர்ண மனுவிலக்கை தொடர்ந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் என்பதை அவர்கள் சொல்ல. அப்போ அதுல வர வருமானத்தை மட்டும் பார்க்காம இதை எல்லாமே நான் பார்க்கணும் அப்படிங்க. காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி காந்தி வழியில் நாம் பூர்ண மதுவிலக்குன்னு பேசிகிட்டு இருந்த கட்சி இப்போ என்ன சொல்லும் என்ற கேள்வியும் சேர்ந்து வருது. திமுக ஆட்சியை பொறுத்தவரை இதற்கு என்ன பதில் சொல்லுவார்கள் என்பதும் ஒரு பெரிய கேள்வியாக மாறிடுச்சு. ஏன்னா சிபிஐ, சிபிஎம், விசிகா மூவரும் வந்து முக்கியமான அங்கம் வகிப்பவர்கள் பூர்ண மதுவிலக்கை முன்வைக்கிறார்களா? இப்போது இதை வச்சுத்தானேங்க வருமானம் என்பதாக அரசாங்க வருமானத்தை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்களே, அதனால அவங்க எப்படி பார்ப்பாங்க என்பது பெரிய கேள்விக்குறியாக தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நிற்குதுங்க.